உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அமைதியாக ஆரோக்கியமாக கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ இதை வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். நம்ம டெய்லி வந்து தூங்க போகிறப்போ தூங்கி ஏஞ்சதுக்கப்புறம் இருக்கிற விஷயங்கள் நம்ம வந்து ஒரு நாளுமே நம்ம வந்து ஆர்வமாக எதிர்பார்க்குற விஷயங்கள் தான். தூங்கி ஏஞ்சோன்னு இன்னைக்கு பொழுது நல்லபடியாக போகணும்டா, அப்பா இன்னைக்கு எந்த டென்ஷனும் இல்லாமல் எனக்கு வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக முடியணும், பாசிட்டிவாக முடியணும், ரொம்ப இன்கம் வைஸாலும் சரி ஒர்க் வைஸாலும் சரி ப்ரெஷர் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வாழ்வோம். அப்படி அந்த சூழ்நிலையை எப்படி நம்ம கடந்து போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம வந்து பேச போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் வந்து ஏற்றுக்கொண்டு வாழணும். என்னடா சூழ்நிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணி வாழணும். ஸோ என்ன அக்செப்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம், உங்களுடைய ஒர்க்கிங் அட்மாஸ்பியர், இது எல்லாத்தையுமே நீங்கள் கிளப் டுகெதர் பேசி நீங்கள் எனக்கு இது போதுமானது, எனக்கு இன்னைக்கு உள்ள சூழ்நிலை, என்னோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு வேலை, என்னுடைய பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு இன்கம், ஸோ இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம தாண்டி ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகாமல் நம்ம அந்த சுச்சுவேஷனுக்குள்ளேயே ஹாப்பியாக இருக்க நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அது அக்செப்ட் த சுச்சுவேஷன். இதை அக்செப்ட் பண்ணி வாழ்ந்துட்டோம் அப்படின்னா நமக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையோ டென்ஷனோ நம்ம வந்து பெருசாக இருக்காது. ஸோ நம்ம அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்கம்மை வந்து எனக்கு இதுக்குள்ளே தான் நான் வாழ்கிறேன், எல்லாரும் பார்த்தீங்கன்னா நான் இதுக்குள்ளே தான் வாழ்கிறேன், என்னுடைய படிப்புக்கு இவ்வளோ தான் வேலை கிடைச்சிருக்கு, என்னுடைய பிஸ்னஸ்க்கு இதுதான் இன்கம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி நம்ம போய்கிட்டு இருக்க கட்டத்தில் நான் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு வரப்போ நீங்கள் திங்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒன்று தான், உங்கள் சுச்சுவேஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அது நீங்கள் மட்டும்தான் பண்ண முடியும். யாரும் உங்களுக்கு புதுசாக வந்து நம்ம கொண்டு வர மாட்டாங்க. ஆல்ரெடி இருக்கிற பிஸ்னஸ்லையோ ஆல்ரெடி இருக்கிற ஒர்க் பண்ணுற இடத்துலையோ எக்ஸ்ட்ரா இன்கம்க்கான விஷயங்களை வந்து நீங்கள் தான் பிளான் பண்ணணும். ஸோ கடன் வாங்காமல் ஒரு பொருள் வாங்கணும், எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, நான் வீடு வாங்கணும் இல்லை ஒரு கார் வாங்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அது கடன் வாங்காமல் உங்களோட இன்கம் சோர்ஸ்லேருந்து நீங்கள் பிளான் பண்ணணும். ஸோ அப்படி பிளான் பண்ணுற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் சுச்சுவேஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ ஒரு லோன் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறீங்க, ஒரு ஃபோனே வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு 6 மந்த் சேவ் பண்ணிவிட்டு அந்த சேவிங்ஸ்லேருந்து நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்றப்போ அந்த ஃபோன் உங்களுக்கு உரிமை ஆயிரும். மாதம் மாதம் கமிட்மெண்ட்டில் அது வராது. ஸோ உங்களுடைய சுச்சுவேஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து லைஃப்பை வாழ்கிற பட்சத்தில் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து ஜீரோ காஸ்ட் அட்வைஸில் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்று தான், அக்செப்ட் த சிச்சுவேஷன், சேஞ்ச் த சிச்சுவேஷன். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் பண்ணக்கூடிய டேலண்ட் இருக்குது அப்படின்னா அக்செப்ட் பண்ணி வாழுங்க. அந்த அக்செப்டன்ஸில் போகிறப்ப உங்களுக்கான நேரம் வரும், அந்த நேரம் வரப்போ நீங்கள் சுச்சுவேஷனை மாற்றி அதில் ஹாப்பியாக இருங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் ஹாப்பியாக வைங்க. அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது காருண்யா கார்த்திக். தேங்க்யூ.